வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். வழக்கமாவே கடல் அப்படின்னால ஒரு அழகான ஒன்று. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடமா இருந்தாலும் சரி, கடல் பக்கத்துல போய் நின்னோம் அப்படின்னா நம்ம மனசு அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும், சங்கடத்தை கரைத்து விடும். இது யதார்த்தமான உண்மை. நான் போயிருக்கிறேன், நீங்களும் நிறைய பேர் போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கடலையே தாயாக, அந்த கடலையே வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு சில கேள்விக்குறிகள் வந்து நிக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றங்கள் தேவை அப்படின்னு பல இடங்கள்ல பல பேர் பேச நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு துறையை சார்ந்த மக்களுக்காக இதை செய்ய வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மேம்படுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி பட்ஜெட்ல ஒரு சில முயற்சிகள் எடுப்பாங்க. அது போன்ற ஒரு முயற்சி மீனவர்களுக்கு எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பல்வேறு விதமான கோரிக்கை. இந்த மீனவர்களுக்காக கடந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க, அது செஞ்சாங்களா, அவர்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். இந்தியா உலக அளவில் மீன் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கிறது. 1950ஆம் ஆண்டில் 7,52,000 டன்னாக இருந்த இந்தியாவின் மீன் உற்பத்தி 1990ஆம் ஆண்டில் 38,36,000 டன்னாக உயர்ந்தது. 2012இல் 90 லட்சம் டன்னாக இருந்த உற்பத்தியை 1 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1% தனது பங்களிப்பாக கொண்டுள்ளது மீன்வளத்துறை. இந்தியாவின் முன்னணி மீன் உற்பத்தி மாநிலங்களில் குஜராத், கேரளம், மகாராஷ்டிரத்துக்கு அடுத்த இடத்தில் தமிழகம் உள்ளது. இந்த நிலையில் மீன் உற்பத்திக்கு அதிக நிதி ஒதுக்கி மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்கில் மீன்வளத்துறையை தனித்துறையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு நிலவள வங்கி இருப்பது போன்று மீனவர்களுக்கு உதவும் வகையில் மீன்வள வங்கியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. படகுகளில் மோட்டார் பழுது நீக்குதல், வர்ணம் பூசுதல் போன்ற பணிகளை செய்ய 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது எனவும் இதற்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடை காலங்களில் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பதுடன் உதவித்தொகையை அதிகரிக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு விதமான கோரிக்கைகள், பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், அவையை பூர்த்தி செய்யுமா இந்த வரவிருக்கின்ற பட்ஜெட் என்பது பற்றி பேச காத்திருக்கிறோம். அதற்காக அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய தலைவர் திரு அன்பழகனார். வணக்கம். வணக்கம். இப்போ முதல்ல நம்ம கடந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மீனவர்களுக்காக, மீனவர்களுடைய அந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் முறையாக செயல்படுத்தப்பட்டதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? பொதுவாகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் நேரடியாக மீனவர்களுக்கு வந்து எந்த காலகட்டத்திலும் வந்து சேர்ந்ததும் கிடையாது, சேர போறதும் கிடையாது. இது ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா அவங்க வந்து நேரம் மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க, அவங்க மூலியமா தான் எங்களுக்கு நடக்கும். மத்திய அரசாங்கம் நேரடியாக எங்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. சோ இந்த நிலையில இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி மீனாகுமாரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அறிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இதுல இந்த விசைப்படகுகளுக்கு தனித்தனி வண்ணங்கள்லாம் அமைக்கணும், அடிக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு அதிநவீன ஜிபிஎஸ் கருவிகள் எல்லாம் பொருத்தப்படணும், ஆழ்கடல் எங்க போறோம் அப்படிங்கறத இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விதமான அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதுல சொல்லப்பட்டது. அந்த மீனாகுமாரி கமிட்டியில வந்து முதல் கேள்வி என்னன்னா, மீனவர்களோடு அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அவங்களோட கலந்துரையாடி அந்த கமிட்டி முடிவுகள் மேற்கொண்டாங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? மீனாகுமாரி கமிட்டி போடும் போது அதுல வந்து ஒருவர் கூட மீனவர் கிடையாது. ஃபர்ஸ்டே அது தப்பு. இரண்டாவது வந்து மீனாகுமாரி கமிட்டி வந்து மீனவர்களிடம் கலந்த ஆலோசனையே செய்யல. அவங்க வந்து சர்வே பண்ணி கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த கமிட்டி அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அது வந்து மீனவர்களுக்கு பெரும்பாலும் எதிர்ப்பதான் இருக்குது. குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல்ல இருந்து ஆழ்கடல் அறிவிச்சுக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயமே தெரியல. அதாவது மீனவர்கள் ஏற்கனவே விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள் ஏற்கனவே பயங்கர கலவரம் இருக்குது. இந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே அனைவரும் மீன் பிடிக்கணும்னா பல மாநிலங்கள்ல வந்து பயங்கர கலவரம் கடல்ல ஏற்படும். ஏன்னா 50 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் விசைப்படகு போய் பிடிக்கிறாங்க, அவங்கள 12 நாட்டிக்கல் மைல்ல முடக்க பாக்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதுல குறிப்பிட்டது இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு பண்ணல அப்படிங்கிறது. அதே போல
அதிநவீன கருவிகள் வந்து பொருத்தும் சொல்லுகிறாங்க. அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய. ஏன்னா புயல் மழை காலங்கள்ல சுனாமி போன்ற பேரழிவு ஏற்பட காலத்துல அந்த படகுகள் எல்லாம் எங்க இருக்குது, திசை மாறி போயிருக்கலாம், கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். கண்டிப்பா நீங்க சொன்னது போல அந்த கடலுக்கு போன மீனவர்கள் திரும்பி வந்தால்தான் நிச்சயம் அப்படிங்கிற பட்சத்துல இது போன்ற ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. இது போக அந்த வண்ணங்களை பத்தி சொல்லும் போது அது தரம் பிரிக்கிறாங்க. அதாவது வந்து நாட்டு படகுக்கு ஒரு கலரு, விசைப்படகுக்கு ஒரு கலரு, அவுட் போட் இன்ஜின் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கலர் அப்படின்றது வந்து தரம் பிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்களா, அதுக்கு காரணம் என்னன்னா அந்நிய சக்திகள் ஊடுருவிடுது இல்லீங்களா, அதுக்காக இது கூட இருக்கலாம். இது வந்து ஒட்டுமொத்தமாக மீனாகுமரி கமிட்டி பரிந்துரைத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கா இல்லன்னு நினைக்கிறீங்களா? மீனாகுமரி அறிக்கையை எதிர்த்து இந்தியா முழுவதும் 19ஆம் தேதி நாடு தழுவிய மீனவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதுல குஜராத், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் 19ஆம் தேதி நடத்தி மிகப்பெரிய பந்த் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கேரளா வந்து 23ஆம் தேதி நடத்தினாங்க. தமிழகம் முழுவதும் 27ஆம் தேதி வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது. அது மீனாகுமரி அறிக்கைக்கு எதிராக தான் இருக்குது. அவங்களை ஆதரிச்சு யாரும் பண்ண முடியாது. மீனவர் நலனுக்கு எதிராக தான் இருக்கு மீனாகுமரி அறிக்கை. நீங்க சொல்ல மாதிரி அதுல மீனவர்கள் ஒருத்தர் கூட அதுல இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவங்களோட கலந்து எந்த ஒரு திட்டமும் அந்த மக்களை கலந்து ஆலோசிக்காமல் அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் ஒரு கமிட்டி போறதே தப்பு இல்லைங்களா? கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்கு. கண்டிப்பா இதை சார்ந்து அந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுதான் முன்னாடி மீனாகுமரி கமிட்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இதை தாண்டி மீனவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். கடந்ததுல வந்து பண்ணதை எதுவுமே செயல்படுத்தப்படல அப்படின்னு சொன்னாலும் கூட மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்ல இந்த விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கருத்தா சொல்ல நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து இவங்க வந்து ஆதார் அட்டையில வந்து மானியத்தை நேரடி போடுறேன்னு சொல்றாங்க. மீனவர்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி மானியம் நேரடியாக எங்க ஆதார் அட்டையில வந்து சேரணும், எங்களுடைய அக்கௌண்ட்ல வரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தடைக்காலங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் 5000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த விசைப்படகுகளும் நாட்டு படகுகளும் பழுது பார்க்கறதுக்கு ஆண்டுதோறும் அந்த 45 நாள்ல பழுது பார்க்கிறோம். அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அந்த விசைப்படகு உரிமையாளர் கொடுக்கணும். நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி அவங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி நேரடியா வந்தாதான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வளம் பெறும். அடுத்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு திட்டத்தை ஊக்குவிக்குன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க திட்டம் என்னன்னா கார்பரேட் கம்பெனிகளை ஊக்குவிக்கிற அளவுக்கு போறாங்க. அதை நாங்க வன்மையை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். ஏன்னா மீனவர்கள் வாழ்வாதாரம் வரணும்னா சொசைட்டி மூலமா 5 மீனவர்கள் 7 மீனவர்கள் 10 மீனவர்களுக்கு தான் அவங்க விசைப்படகு வழங்குது. அதுவும் 50% மானியம் 50% கடனா. இவங்க என்ன பண்ணா டாடா, பிர்லா, கோயங்கா இந்த மாதிரி அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. அது ஏத்துக்க முடியாது. அதே போல 1998 அந்நிய கப்பல்களுக்கு இந்திய கடலில் மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. 98 மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நிறுத்தப்பட்டது. அந்த 98 நிறுத்தப்பட்டதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு மோடி அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரம் வரும். ஏன்னா அந்நிய கப்பல்கள் இந்திய கடலுக்குள்ள வரக்கூடாது. இந்திய மீனவர்களுக்கு நீங்க அந்த நவீன கருவிகளை கொடுத்து நாங்களே பிடிச்சு கொடுக்கிறோம் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக மீனாகுமரி கமிட்டியை முழுமையாக எதிர்ப்பதாகவும் அதே நேரத்தில் பெரு நிறுவனங்களை இந்த மீன் மீன்பிடி தொழில வரக்கூடாது, வாழ்வாதாரம் கெட்டுவிடும். கண்டிப்பாக அந்த ஒரு நிலை மீனவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். $18,000 முதல் 20,000 வரை 18 லட்சம் முதல் 20 லட்சம் வரை அங்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மீன் வளத்துறை அந்த மீன்பிடி மூலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, என்னென்ன தேவைகள் அவர்களுடைய கோரிக்கைகளா இருக்கிறது என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் மீனவர்களுடைய பிரதான கோரிக்கைகளில் முக்கியமாக இருப்பது மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் தேவை என்பது. இது குறித்து கடலூர், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பார்க்கலாம். மத்தியில் இருக்கின்ற ஆட்சியில் வேளாண்மைத்துறையும் மீன்வளத்துறையும் ஒன்னா இருக்கிறதுனால மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரிவர கிடைக்காத நிலை இருந்ததுனால கடந்த ஆட்சியின் போது கடந்த பட்ஜெட்டுல கூட மீன்துறையை வேளாண்மைத்துறையிலிருந்து பிரிச்சு கொடுங்கன்னு நாங்க இந்தியா முழுக்க நாங்க வலியுறுத்தி இருந்தோம். ஆனா கடந்த ஆட்சியில் அதுல செஞ்சு தரல. ஏன் அதை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னா,
வேளாண்மை துறை மூலமா வேளாண்மை துறையில இருந்து மீனவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கின்ற நிலை திட்டங்கள் சரியா தீட்டப்படல. அந்த மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் கிடைக்கப்பெறாதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்துறது என்னன்னா, வேளாண்மை துறையிலிருந்து மீன்வளத்துறையை பிரிச்சு கொடுக்கின்ற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மீனவ மக்களுக்கும் அந்த துறை மூலமாக திட்டங்கள் தீட்டப்பட்டு சலுகைகள் கிடைக்கப்பட்டு அதன் மூலமா ஆழ்கடல் மீன்பிடிப்பதை அபிவிருத்தி பண்ணி அதன் மூலமா வருவாய் ஈட்ட முடியும். அது அரசாங்கத்துக்கும் அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இது அரசாங்கம் செவிசாய்த்து வேளாண்மை துறையில இருக்கின்ற அந்த மீன்வளத்துறையை பிரிச்சு மீனவர்களுக்கென்று ஒரு துறையை அமைத்து அதன் மூலம் மீனவர்களுக்கு பயனடைய செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த தரணும்ன்றதுதான் தமிழக மீனவர்களுடைய எதிர்ப்பு. இந்த மீன்பிடி துறைமுகத்துல மத்திய அரசு மூலியமா ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஒண்ணு அமைக்கணும். அது மீனவர்களுக்கு இன்னைக்கு மீன் விற்காத மீன் நாளைக்கு நாங்க அதுல வச்சு இது பண்ணுவோம். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வருகின்ற ஏப்ரல் 15 இருந்து மே லாஸ்ட் வரைக்கும் மீன்பிடி தடைகாலம் இருக்கு. சோ எங்களுக்கு அந்த கட்டளையை விட்டுட்டு அந்நிய நாட்டு கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அந்த அந்நிய நாட்டு கப்பல்களுக்கும் அந்த 45 நாளும் அவங்களுக்கும் தடை செய்யணும், அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஆகவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் ஒதுக்கி தனி கவனம் செலுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்ஜெட்ல இந்த மீன் பிடிக்கிற எங்களுக்கு என்ன வேணும்னா, அதாவது உலக தரத்துக்கு ஈக்குவலா மீன்பிடியை செய்யக்கூடிய இடம் நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், கடலூர், சென்னை இது போன்ற இடங்கள். இந்த இடங்கள்ல தொழில்கள் மேம்படணும்னா ஆழ்கடல் தொழிலுக்கு ஏதுவா இந்த அரசு நிதியை ஒதுக்கி ஆழ்கடல் தொழில் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் செய்யணும். அது மட்டும் சில நாடுகள்ல சில செய்திகள் இருக்கு. அதாவது ஒரு படகுகளை புதுசா மீனவர்களுக்கு கொடுத்து அதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவங்களை தொழில் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தொழில் பண்ற படகுகள்ல வர்ற மீன்களை அரசே கொள்முதல் செய்து நல்ல விலைக்கு வித்து லாபங்களை ஈட்டி கொடுக்குது. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்த நாகப்பட்டினம், கடலூர், சென்னை, ராமேஸ்வரம் இது போன்ற இடத்துல கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஆழ்கடல் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் செய்து அதுல இருந்து வரக்கூடிய மீன்களையும் நல்ல விலைக்கு வித்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பட்ஜெட்லயாவது அதிகப்படியான நிதியை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் எங்க விசைப்படகுகளுக்கு மானிய விலையில 40 ரூபாய் 35 பைசாவுக்கு 1500 லிட்டர் மாசம் கொடுக்கறாங்க. அது எங்களுக்கு எந்த வகையிலுமே கட்டுப்படி ஆகதில்லை. நாங்க ஆழ்கடல் தொழில் தீர்த்துக்கு போகும்போது எங்களுக்கு 3000 லிட்டர்ல இருந்து 3500 டீசல் வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த 1500 டீசலை வச்சு எங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாக்கி டீசலை நாங்க வெளி மார்க்கெட்ல வாங்குறோம். அதனால தொழில் வளம் குறையும் போது எங்க பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிற சூழ்நிலையா இருக்கு. இன்னைக்கு மீன்பிடி கப்பலுக்கு அதிகமான மானியத்துல 20 ரூபாயில இருந்து 22 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி விலையில டீசல் கொடுக்கறாங்க. அதே போல எங்களுக்கும் அதே விலையில எங்களுக்கு கொடுத்தா, எங்களுக்கு விசைப்படகுகளுக்கு கொடுத்தாங்கன்னா அதிகமான நிதி ஒதுக்கி மீன்பிடி படகுகளுக்கு அந்த மானிய டீசலை கொடுத்தா அதே அளவில் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. தொழில் சட்டம், கடல் சட்டம், தொழில் முறை சரியில்லாத காலகட்டத்தில் வரும்போது நாங்க பெருமளவில் பாதிக்கப்படுறோம். நாங்க நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நாங்க பல மாசம் உழைக்க வேண்டியதா இருக்கு. அதனால பெரிய மனசு பண்ணி இந்த மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கி எங்களுக்கு அந்த மீன்பிடி கப்பலுக்கு வழங்குவது போல எங்களுக்கு வழங்கினாங்கன்னா சரியான முறையில் நாங்க தொழில் செய்து நாங்கள் எல்லாரும் நிலத்துல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளையும் கடல்ல அறுவடை செய்யக்கூடிய மீனவர்களையும் ஒரே துறையில கொண்டு வரது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எதற்காக தனித்துறை வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதில் உள்ள உள்ளார்ந்த கருத்து. அதாவது விவசாயத்துறையில மீன்லாக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு போக எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றாந்தாய்க்கு கொஞ்சம் ஏதோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போடுற மாதிரியா விவசாயத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதோ நமக்கு வேண்டாம் விருப்பா கொடுக்கற மாதிரி ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் யாருன்னே தெரியல. விவசாயத்துறை அமைச்சர்லாம் இப்போ இலங்கையில நாங்க பாதிக்கப்படும் போது கூட நாங்க யாருகிட்ட முறையிடுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்படி ஒரு நிலை இருக்கும்போது மோடி அரசாங்கத்தினுடைய இது என்னன்னா, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு தனித்துறையும் தனி அமைச்சரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவே அவங்க நிறைவேற்றல. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. எங்களுக்குன்னு தனித்துறை இருந்தா நவீன கருவிகளும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டங்களும் மானியங்களும் நேரடியாக சேரும். விவசாயத்துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்கல. இப்ப நிலவள வங்கி இருக்கிறதா போல மீன்வள வங்கி கிடையாது. நிலவள வங்கியில விவசாயி கொடுக்கிற கடன் கொடுக்கறா போல மீனவருக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மீனவர்களுக்கு அவர்களுடைய லேண்டே கடல் புறம்போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப எங்களுக்கு பேங்க்ல போனோம்னா கொலட்ரால் கேட்கறான். நாங்க எந்த கொலட்ரால கொடுக்குறது?
அதை வாங்கிக்க மாட்டேங்கிறான். அப்ப கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப நாங்க யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? எங்களுக்குன்னு ஒரு வங்கி இருந்ததுன்னா, எங்களுக்குன்னு ஒரு லாக்கா இருந்ததுன்னா நாங்க அதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கோம். வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், வளர்ச்சி அடையும். அவங்க எதிர்பார்க்கின்ற 1 கோடி டன்னுக்கு மேல இல்ல 2 கோடி டன் வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். கண்டிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 20 லட்சம் மக்கள் ஈடுபட்டிருக்கிற பயன்படுத்தப்படுகிற இந்த மீன்பிடி துறைக்காக அதற்கென தனியாக அவர்கள் சொல்லக்கூடியது அவர்களுக்கென தனி இலாக்கா வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீன் வள வங்கி என்பது ஒன்று வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைப்படுத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில கடல் சார்ந்த அந்த சுமந்தப்பட்ட அவர்களுடைய மீனவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அவர்களுக்காக வரவிருக்கின்ற ஆண்டில் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, கோரிக்கைகள் என்ன பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக திகழ்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கடலை சார்ந்த மக்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பாங்க. அது ஒட்டுமொத்த இந்தியாவில், நம்ம தமிழகத்தை பத்தி பேசினாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் அவர்களுக்காக என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, என்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல பல விஷயங்கள் நாம பேசணும். இதை தாண்டி வேறு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? இந்த 15-16 அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு இந்த விஷயங்கள் வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. மத்திய பொதுவாகவே இந்தியா மிகப்பெரிய கடல் பரப்புள்ள நாடுன்னு சொல்லிட்டீங்க. மேற்கு கடற்கரையில 5 மாநிலங்கள் இருக்குது. மேற்கு கடற்கரையில குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா. கிழக்கு கடற்கரையில 5 மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஒரிசா, ஆந்திரா, மேற்கு வங்காளம். இது இல்லாத வற்றாத ஜீவநதிகள்லாம் ஓடுகின்ற இடத்தெல்லாம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் 10 கோடி மக்கள் மீனவர்களாக கடலையும் ஆற்றையும் ஏரியும் குளத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு லாக்கா ஒதுக்கப்படாதது என்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தும் அதை நிறைவேற்றவில்லை. காங்கிரஸ் அரசாங்கம் வாக்குறுதியே கொடுக்கல, ஆனா இவங்க வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லா மீனவர்களும் மாநில அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் எதை ஒதுக்கினாலும் அது மீனவர்களுக்கு சேராது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவர்களை போடுகின்ற சட்டம் தான் நெருக்கடியா கொடுக்குது. கடற்கரை மேலாண்மை திட்டம், கடற்கரை ஒழுங்குமுறை சட்டம், அந்நிய கப்பல்களுக்கு அனுமதி, மீனாகுமாரி கமிஷன், இது எல்லாமே மீனவர்களுக்கு எதிரானது. இது எல்லாமே மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு வரும். அதை மாநில அரசாங்கத்தின் உதவியோட நாங்க தடுத்து நிறுத்தணும். இப்படி இருக்கிற இடத்துல பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்களா, மானிய விலை டீசல். இப்போ வெளிநாட்டு கப்பல்களுக்கு 50% மானியம் கொடுக்கறாங்க. அதை ஏன் இந்திய மீனவர்களுக்கு கொடுக்க கூடாது? நீங்க வெளிநாட்டில இருந்து ஒரு கப்பலை வர வச்சு அவங்களை இந்திய கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு 50% டீசல் மானியம் கொடுக்குறீங்க. அது இந்திய மீனவர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இதான் எங்களுடைய கேள்வி. 50% மானியம் எங்களுக்கு கொடுக்கணும். அதே போல ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய 50% மானியத்தோடு வங்கி கடனோடு எங்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளையும் வலைகளையும் என்ஜினையும் வழங்கணும். அடுத்து, இப்ப இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இறால் பண்ணைகள் தெரிந்த தெரியாமல் வந்துடு. அதே போல மீன் பண்ணைகள், இதெல்லாம் மீனவர்களுக்கு மானியத்துடன் கொடுத்து அந்த மீன் உற்பத்தியை வளர்ச்சி அடைவதற்கு வங்கிகள் மூலமாக அவங்க உதவி செய்யும். அப்படி செய்தாதான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வளரும். அது இல்லாம கடலில் செயற்கை பாறைகளை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அந்த திட்டம் பல நாடுகளில் வெற்றி பெற்றிருக்குது. பவளப்பாறைகள், செயற்கை பவளப்பாறைகள், செயற்கை மீன்பிடி தளங்கள், செயற்கை மீன்பிடி கூண்டுகள், அந்த மிகப்பெரிய அளவில் கூண்டுகள் வைத்து மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அவங்க வெளியிட்டாங்கன்னா அது ஒண்ணு வளர்ந்துடும். அப்ப மீனவர்களோட ஆதாரம் கிடைக்கும். அதே மாதிரி செயற்கை பவளப்பாறைகள் அதை செய்து கடல்ல கொண்டு இறக்கணும். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்தாதான் அந்த திட்டத்தில் அறிவிக்கணும். மேற்கு கடற்கரை இந்த மாநிலங்களில் இவ்வளவு செயற்கை பவளப்பாறைகளை நாங்கள் ஏற்பாடு பண்றோம், மேற்கு கடற்கரையில் இவ்வளவு பவளப்பாறைகளை ஏற்பாடு பண்றோம். இப்படி இவங்க செய்தாதான் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய
உதவி மீனவர்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நன்றி. உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு. மீனவர்கள் என்பவர்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் சுமார் 10 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். நேரடியாக கடலும் கடல் சார்ந்த இடங்களில் அவங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு என்று தனித்துறை ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மிக அத்தியாவசிய கோரிக்கைகளா இருக்கக்கூடியது அந்த மீனவகுமாரி கமிட்டியில் அவங்க பரிந்துரைக்கப்பட்டதை அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அதற்கு அவங்க பரிந்துரைத்தவைகள் இல்லை அப்படிங்கிறதா. மீனவர்களுக்கு மானிய வகையில் வந்து அந்த ஆழ்கடல் அந்த பிடிப்பு சாதனங்கள் வழங்க வேண்டும். அதே மாதிரி டீசல் விலையில மானியம் வழங்க வேண்டும். ரொம்ப யதார்த்தமா நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க, வெளிநாட்டு கப்பல்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 50% மானியம் கூட இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஏன் கொடுக்கல? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த மானியம் கொடுத்தா இன்னும் வளம் பெறுவார்கள் அப்படிங்கிறதா. இது போன்ற அத்தியாவசியமான அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இந்த மத்திய பட்ஜெட் அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மீனவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில். இந்த மீனவர்கள் தான் நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம நிறைய பிரச்சனைகள் அது சம்பந்தமா பேசியிருக்கோம். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது, மக்கள் கருத்தாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதுள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.